வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் கன்னி ராசிக்கான கிரகநிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் முன்வைக்கும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கன்னி ராசிக்குள் உத்திரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை முதல் 2ஆம் பாதங்கள் அடங்குகின்றன. இவை அனைத்தும் இம்மாதத்தில் பொறுப்புணர்வு, செயல்முறை சிந்தனை, உறவுகளில் சமநிலை மற்றும் தொழில் நோக்கங்களில் தெளிவு ஆகியவற்றை வெவ்வேறு முறையில் வெளிப்படுத்தக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறுதியான முயற்சி மற்றும் பொறுமையான திட்டமிடல் முக்கியமாக அமையலாம். நீண்டகால நோக்கங்களை அமைதியாக ஒழுங்குபடுத்தும் அணுகுமுறை பயனளிக்கக்கூடும். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு விவேகம், செயல்திறன் மற்றும் நுணுக்கமான அணுகுமுறை இம்மாதத்தில் வலுப்பெறலாம். சொல்லிலும் செயலிலும் அளவான தன்மை இருந்தால் பல விஷயங்கள் மென்மையாக நகரலாம். சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் தனித்துவமான சிந்தனை வெளிப்படலாம். புதிய முயற்சிகளை மெதுவாகவும் தெளிவாகவும் அணுகுவது இயல்பான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் தொழில், பொறுப்புகள், திட்டமிடல் மற்றும் நீண்டகால வளர்ச்சி ஆகியவை முக்கியமாக அமைகின்றன. குரு பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் துறையில் அறிவு, பொறுப்பு, வழிகாட்டுதல் மற்றும் அங்கீகாரம் சார்ந்த வாய்ப்புகளை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஆழமான மதிப்பீடு மற்றும் மறைமுகமான ஆயத்த பணிகளை உணர்த்துகிறார். புதன் பகவான் 8ஆம் வீட்டின் ஆழமான ஆய்வு சார்ந்த துறையில் அமையும் போது ஆவணங்கள், தகவல்கள், திட்டங்கள் மற்றும் நுணுக்கமான விவரங்களில் கூடுதல் கவனத்தை வலியுறுத்துகிறார். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து உயர்ந்த சிந்தனை, வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் நடுப்பகுதியில் புதன் பகவான் 9ஆம் வீட்டில் அமையும்போது கற்றல், திட்டமிடல் மற்றும் அறிவார்ந்த உரையாடல்களில் தெளிவு உருவாகலாம். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 9ஆம் வீட்டில் அமைந்து ஆதரவு, இனிமை மற்றும் வாய்ப்புகளை மென்மையாக அறிமுகப்படுத்துகிறார். பின்னர் 10ஆம் வீட்டில் அமையும்போது தொழில்முறை வெளிப்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் பொது தொடர்புகள் மேம்படக்கூடும். செவ்வாய் பகவான் மே 12ஆம் தேதி வரை 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டு முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தங்களில் தெளிவு தேவைப்படலாம். பின்னர் 8ஆம் வீட்டில் அமையும்போது அவசர முடிவுகளை விட நிதானமான பகுப்பாய்வு அதிக பயனை தரக்கூடும். இம்மாதத்தில் உடல் ஆற்றலும் மன அமைதியும் ஒழுங்கான பழக்கங்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படலாம். சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உறவுகள், பொறுப்புகள் மற்றும் அன்றாட ஒத்துழைப்புகள் மனநிலைக்கு சுமை தராதபடி நிதானம் தேவைப்படலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஓய்வு, அமைதி மற்றும் உடலின் இயல்பான தேவைகளை மதிக்கும் அணுகுமுறை முக்கியமாக அமையலாம். புதன் பகவான் அதே துறையில் அமையும்போது அதிக சிந்தனையை சமநிலைப்படுத்தும் அமைதியான இடைவேளைகள் பயனளிக்கலாம். செவ்வாய் பகவான் மே 12ஆம் தேதி தொடங்கி 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வேகமான பதில்களை விட அளவான செயல்பாடு நல்லது. உடல் உழைப்பு, மன அழுத்தம் மற்றும் அன்றாட வேகத்தை சமமாக கையாளும் முயற்சி நலச்சீர்மையை ஆதரிக்கக்கூடும். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 6ஆம் வீட்டில் அமையும்போது தினசரி ஒழுங்கு, பணிசுமை
மற்றும் பழக்கங்களில் விழிப்புணர்வை உருவாக்குகிறார். கேது பகவான் 12ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் போதிய ஓய்வு, அமைதியான நேரம் மற்றும் மூச்சு பயிற்சி மன அமைதிக்கு துணையாக இருக்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் உறவுகளில் பொறுமை, தெளிவான உரையாடல் மற்றும் பரஸ்பர மரியாதை முக்கியமாக அமைகின்றன. சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டுறவு, நெருங்கிய உறவுகள் மற்றும் பொறுப்பான அணுகுமுறைக்கு ஆழமான முக்கியத்துவம் கிடைக்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நேர்மையான உரையாடல் தேவைப்படும் சூழல்கள் உருவாகலாம். எனினும் சொற்களில் மென்மையும் அணுகுமுறையில் நிதானமும் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் சமநிலையுடன் கையாளப்படலாம். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் அமையும்போது ஆழமான உணர்வுகள் அல்லது மறைமுக மனப்பதில்கள் வெளிப்படலாம். உடனடி பதிலை விட அமைதியான விளக்கம் மற்றும் பொறுமையான கேட்பு உறவுகளில் நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடும். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 9ஆம் வீட்டில் அமையும்போது புரிதல், மதிப்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஆதரிக்கிறார். பின்னர் 10ஆம் வீட்டில் அமையும்போது குடும்ப பொறுப்புகளிலும் சமூக தொடர்புகளிலும் இனிமையான வெளிப்பாடு உதவியாக இருக்கலாம். ராகு பகவான் வக்ர நிலையில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அன்றாட ஒத்துழைப்புகளில் சிறிய நுட்பமான சவால்கள் உணரப்படலாம். கேது பகவான் 12ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் உறவுகளில் நெருக்கத்துக்கும் தனிப்பட்ட அமைதிக்கும் சமநிலை தேவைப்படலாம். இம்மாதத்தில் ஆன்மீக வளர்ச்சி, வெளிப்புற சாதனைகளை விட உள்ளார்ந்த தெளிவு மற்றும் அமைதியான ஒழுங்கின் வழியாக அதிகமாக வெளிப்படலாம். கேது பகவான் 12ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் தனிமை, தியான மனநிலை மற்றும் உள்பார்வையை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து பழைய அனுபவங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனநிலையை உருவாக்குகிறார். புதன் பகவான் அதே துறையில் அமையும்போது சுயபரிசீலனை, அமைதியான சிந்தனை மற்றும் மன தெளிவுக்கான தேடலை ஆதரிக்கிறார். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் அமையும்போது தர்ம சிந்தனை, நம்பிக்கை மற்றும் உயர்ந்த புரிதல் வலுப்பெறலாம். புதன் பகவான் மாதத்தின் நடுப்பகுதியில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கற்றல், சாஸ்திர பார்வை மற்றும் வழிகாட்டும் எண்ணங்கள் தெளிவடையலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் தினசரி ஒழுங்கை ஆன்மீக ஒழுக்கத்துடன் இணைக்க நினைவூட்டுகிறார். 6ஆம் வீட்டின் உபசய தன்மையால் முயற்சி, தாங்கும் திறன் மற்றும் உள்ளார்ந்த கட்டுப்பாடு படிப்படியாக வலுப்பெறக்கூடும். ஆன்மீகம் இம்மாதத்தில் தனிமையில் மட்டும் அல்ல, அன்றாட செயல்களில் நிதானம், பொறுப்பு மற்றும் சமநிலையாக வெளிப்படலாம். மே 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, பொறுப்பான முடிவுகள், உறவுகளில் முதிர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த தெளிவு ஆகியவற்றை மையமாக கொண்ட மாதமாக அமைகிறது. குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் முயற்சிகளில் அறிவு, பொறுப்பு மற்றும் நீண்டகால வளர்ச்சி நோக்கங்களை வலுப்படுத்துகிறார். சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உறவுகளில் பொறுமை, தெளிவான எல்லைகள் மற்றும் நிலைத்தன்மையை உணர்த்துகிறார். செவ்வாய் பகவான் உருவாக்கும் தீவிரத்தை நிதானமாக கையாளும்போது தேவையற்ற உராய்வுகளை தவிர்க்கலாம். சூரிய பகவான் மாதத்தின் போக்கில் ஆழமான சிந்தனையிலிருந்து உயர்ந்த புரிதலுக்குச் செல்லும் மாற்றத்தை உணர்த்துகிறார். புதன் பகவான் திட்டமிடல், தகவல் தொடர்பு மற்றும் தொழில்முறை தெளிவை படிப்படியாக மேம்படுத்துகிறார். சுக்கிர பகவான் நம்பிக்கை, இனிமை மற்றும் தொழில்முறை வெளிப்பாட்டை ஆதரிக்கிறார். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் தமது வக்ர சஞ்சாரத்தில் ஒழுங்கு, உள்ளார்ந்த அமைதி மற்றும் வாழ்க்கை முறையின் சமநிலையை நினைவூட்டுகின்றனர். மொத்தத்தில் தெளிவான நோக்கம், கட்டுப்பட்ட செயல்பாடு மற்றும் அமைதியான மனநிலை இம்மாதத்தின் முக்கிய வழிகாட்டிகளாக அமையலாம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு
மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.